5வது நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வெர்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். பேரை கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. நீங்க பேரை கேட்ட உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா இதுக்கும் ஏலியன் எக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா அதான் உண்மை. எக்ஸ்ட்ரிக்ஸ்ல வந்து ஏலியன் எக்ஸோட ஃபியூஷன் வந்து கலந்திருக்கும். அதாவது நீங்க இந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எந்த ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் சரி, நீங்க ஹீட் பிளாஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்ல கிரே மேட்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்ல வேற எந்த ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏலியன் எக்ஸ் கூட ஃபியூஷன் ஆகி தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு ஃபியூஷன் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இந்த எக்ஸ்ட்ரிக்ஸ். ஆனா இந்த எக்ஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம பென் டெனிசன் யூஸ் பண்ற மாதிரி காட்டி இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இது ஃபியூச்சரை சேர்ந்து நம்ம கென் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது நம்ம பென் டெனிசனோட மகனான கென் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த எக்ஸ்ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ற மாதிரி காட்டி இருப்பாங்க. அதுவும் அவர் அந்த டைம்ல வந்து ஈவிலா மாறி இருப்பாரு. நம்ம இயான் வந்து டோட்டலாவே அவரை மைண்ட் வாஷ் பண்ணி, நம்ம கென்னை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி ஒரு வில்லனா மாத்தி விட்டுருப்பாரு. பியூர் ஈவிலா மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்ட்ரிக்ஸே அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம இயான் வந்து அவரோட நார்மல் ஆம்னிட்ரிக்ஸ்ல ஒரு சில மாற்றங்களை பண்ணி இந்த ஏலியன் எக்ஸோட டிஎன்ஏவை அன்லாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஃபியூஷன் டைப்பா மாத்தி விட்டுருப்பாரு. இதன் விளைவாகத்தான் அவருக்கு வந்து இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரிக்ஸா வந்து மாறி இருக்கும். ஆனா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்னிட்ரிக்ஸா அது இருக்கிறதுனால இவர் அந்த ஏலியன் ஃபார்மை எடுத்ததுக்கு அப்புறமா இவரோட இந்த ஈவில் தன்மை வந்து ரொம்பவே அதிகமா மாறி அது இவரோட மைண்டை வந்து டோட்டலாவே பியூர் ஈவிலாவே மாத்தி இவரை ஒரு சர்வாதிகாரியா மாத்தி விட்டுருக்கும். இவர் வந்து அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவையே தோக்கடிச்சது மட்டும் இல்லாம இந்த மொத்த உலகத்தையுமே தன்னோட சர்வாதிகாரத்திற்கு கீழே வந்து கொண்டு வந்திருப்பாரு. தன்னை எதிர்க்கிற எல்லாத்தையுமே கொடூரமா கொண்டிருப்பாரு. நிறைய ரொம்பவே மோசமான கடைபிடிக்க முடியாத ஏகப்பட்ட சட்டங்களை விதிச்சதோட இவர் ரொம்பவே கொடூரமாகவும் நடந்திருப்பாரு. இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த எக்ஸ்ட்ரிக்ஸோட யூனிவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஒரே ஒரு சர்வாதிகாரிக்கு கீழே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, 2, நம்ம இயானையும் சேர்த்துக்கலாம். மொத்தம் 2 பேர் சேர்ந்து தான் அதை கண்ட்ரோலே பண்ணுவாங்க, சர்வாதிகாரம் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட ரத்தத்தை வந்து சிந்தி இருப்பாங்க. ரொம்பவே கொடூரமான ஒரு யூனிவர்ஸுக்குள்ள தான் இந்த கதையே வந்து நடக்குது. ஸோ இதையும் அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கேன்.